சோஷியல் மீடியா வாயிலாக தற்போது மக்களிடம் பொய் செய்திகளை பரப்புவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பேரூர் மாதம்பட்டி பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி, நல்ல சித்தாந்தங்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சோஷியல் மீடியா வாயிலாக மக்களிடம் கொண்டு செல்வது தவறல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தற்போது பொய் செய்திகளை பரப்புகின்றனர் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சத்தியவாணி முத்துவை தொடர்ந்து பல பெண் அமைச்சர்கள் பணியாற்றியுள்ளதை சுட்டிக்காட்டிய கனிமொழி, இவையெல்லாம் அறியாமல் ஒரு பெண் முதலாக அமைச்சராக நியமிக்கப்பட்டு இருப்பதாக போலி செய்தி பரப்பப்படுகிறது என்று கூறினார். இதனை நாம் அரசியலை தாண்டி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அதையே பயன்படுத்தி நல்ல விஷயங்களையும் சொல்லலாம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையில். எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படும்.